இப்படி ஒரு வேஷத்தை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து முத்தாரம்மன் வேஷம். பிச்சி பூஜாடை வச்சு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் கையில் குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் சாமி ஆடுறாரு பார்த்தீங்களா? இவர் தான் அவருன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இந்த சாமி வந்து ஆணி செருப்பில் நின்றுக்கிட்டு கையில் குழந்தைய வச்சுட்டு சாமி ஆடுறாங்க. இந்த குழந்தைய கையில் வச்சுட்டு சாமி ஆடுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்குது. இந்த குழந்தை அவ்வளவு சத்தத்துலையும் அவ்வளவு அசைவுலையும் கொஞ்சம் கூட பயப்படாமல் ஜம்முன்னு படுத்து கிடப்பாங்க. இந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அம்மா வந்து ஆண் குழந்தை தான் எங்களுக்கு வாரிசாக வேணும்னு சாமிக்கிட்ட போய் வேண்டியிருக்கிறாங்க. ஆனால் சாமி அருள்வாக்கு சொன்னது என்னென்னா, இல்லை நான் பெண் குழந்தை தான் கண்டிப்பாக கொடுப்பேன், சந்தோஷமாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாமி சொன்ன மாதிரி இவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது. அந்த குழந்தைய தான் அந்த சாமி சந்தோஷமாக தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. எதுக்காக பெண் குழந்தை தான் கொடுக்குறாங்க, ஆண் குழந்தை ஏன் கொடுக்கல அப்படின்னா, விதின்னு ஒன்று இருக்குது. ஆண் குழந்தை பிறந்தா இந்த குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வரும், நிறைய குடும்பத்தில் உயிர் பலியெல்லாம் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி விதி இருக்கும். அதனால் அவங்களுக்கு மாற்றி பெண் குழந்தையாக வாரிசாக கொடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆண் குழந்தை பிறந்திருந்தா உன்னோட அரசனோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி தான் விதிப்படி உங்களுக்கு கெட்டது நடக்காமல் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக பெண் குழந்தைய மாற்றி கொடுப்பாங்க. குலசை முத்தாரம்மனால் உங்கள் லைஃப்பில் நடந்த அதிசயங்களையும் மகிமைகளையும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள்.